முகம்மதே, நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது. மாறாகத்தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். அவன் நேர்வழிப்பட்டோரை நன்கறிந்தவன். அல் குர்ஆன். உள்ளங்கள் இறைவனது கைவசத்திலே உள்ளன. அதில் எவருக்கும் எந்த பங்கும் இல்லை என்பதற்கு இவை தெளிவான சான்றுகள். இந்த சமீபத்தில் ஒரு ஜெயக்குமாருங்கிறவர் முகமது ஃபாரூக்கா மாறி இருக்கிறாரு. அவரை போய் யாருமே கம்பல் பண்ணல, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு சொல்லலை. டெல்லிக்கு வேலையாக போகிறார், அங்கே உள்ள முஸ்லீம்களை பார்க்குறார், அவருக்கு உள்ளத்தில் மாற்றங்கள் ஏற்படுது. कहता है तो वो अपना वो पाठ करेंगे, अपना अलग ही करेंगे। और आप हिंदू है तो आप अपना ही भगवान को मानिएगा। तो एक हिंदू मुस्लिम एक ही घर में कैसे रह सकता है? तू सब छोड़ छाड़ दे तब करले सामने में रहले अब भगवान को ये पूजा करते हैं, ये पूजा करते हैं अभी भगवान को? हाँ, पूजा करले भगवान करते हैं। हाँ। आप करते हैं सच में? हाँ, करले। नहीं, झूठ बात इसमें नहीं है। अब ये झूठ नहीं बोलते तो ये सच्चाई है। जो इन्होंने अपनाया है ये बहुत सोच समझ के इन्होंने अपनाया होगा। क्या सही बात है? पूजा करते हैं। देखिए, जहाँ तक रही भगवान का मानिए ये है कि भाग ये बदलने वाला है, उसी को भगवान कहते हैं, भाग बदलने वाला। तो भाग और फ्यूचर है जो आगे के चाहे पीछे के, वो सब करने वाला कौन है? ऊपर वाला है। ठीक है। तो हम बस ऊपर वाले को फॉलो करते हैं। ऊपर वाले को किसको फॉलो करते हैं? फॉलो करते हैं किसको? मतलब जो இஸ்லாமிய நண்பர்கள் யாரும் அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்களா அப்படின்ட்டாங்க. இல்லை, இந்த காலத்தில் சோசியல் மீடியா இருக்குது சார். யூடியூப், ஃபேஸ்புக், இதில் ட்விட்டர், இதில் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி ஈஸியாக அறிஞ்சிக்க முடியும், யாருடைய உதவியும் இல்லாமல். அப்படி இஸ்லாத்தை எப்படி படிச்சிருக்கீங்கன்ட்டு கேட்குற கேள்விக்கும் இதுதான் சொல்கிறாரு. இது மாதிரி சோசியல் மீடியா மூலயமா தான் படிச்சுக்கிட்டேன். அதாவது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த மது அருந்துவது, தவறான காரியங்களில் ஈடுபடுவது, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நான் என்னுடைய பழக்கமாக ஆக்கிக்கிட்டேன். அதொன்று தொடர்ச்சியாவோ என்னவோ தெரியல, எனக்கு அங்கே கொண்டு போய் என்னை நிறுத்திடுச்சு. तो मतलब अल्लाह बोलिए तो बात अच्छा, यही तो है। ठीक है, आप तो मुस्लिम बने। अब जब आपका बेटा का भी आपने नाम मुस्लिम रख दिया है तो क्या खतना वतना जो होता है जो इस तरीके से मुस्लिम धर्म में, वो सब भी आपने करवाया है क्या? अभी करवाएंगे, अभी नहीं अभी करवाएंगे। ये तो आपने बहुत बड़ी बात बोला। फिर आपकी माँ बोल रही है कि आप भगवान को मानने लगे, सब कुछ छोड़ दिए हैं। अब ये बोल रहे हैं कि अपने बच्चों का खतना करवाएंगे। नहीं न करवाते हैं, इनको को कहता है। आप तो ये है नहीं न करवाई। आप तो दादी हुई फिर भी। वो हम सब जाने। தனது மனைவி மமிதா அவங்க பேரை ஆயிஷான்னு மாத்துறாப்புல. அப்போ கேட்குறாப்புல, உங்களை ஜெயக்குமார்னு கூப்பிட்றதா இல்லை முகமது ஃபாரூக் கூப்பிட்றத விருப்பறீங்களா அப்படின்னா, பேரில் என்ன சார் இருக்குது, எப்படி வேணாலும் கூப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனம் தான் மாறணும். மனசில் உள்ள இந்த உள்ளத்தில் தான் மாற்றங்கள் ஏற்படணும் ஒழிஞ்சு பேரில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாரு. மிகவும், அதாவது அடுத்தாப்புல ஹிந்து மதத்தில் மோசமான விஷயங்கள் இருக்குதா அப்படி அதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்களா? நோ, அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. நாம் ஹிந்து மதத்தை நான் குறை சொல்லவும் கிடையாது. நான் இஸ்லாத்தை நான் விரும்பினேன், அதனால் நான் மாறிக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் இறைவன் ஆதமை படைக்கும் போது ஒரு இறைவனை தான் வணங்க சொன்னாங்க. அவர்களோட வழித்தோன்றல்கள் நாம். ஆக ஏக இறைவனை வணங்குறது தான் இந்து மதத்துடைய ஆரம்ப கால கொள்கைகள். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது புதுசாக கடவுள்கள் உண்டானது பின்னாடி அதை பற்றிலாம் நான் விமர்சிக்க விரும்பலை. அது அவரவர்களுடைய விருப்பம். என்னுடைய தாய்கிட்ட நான் கம்பல் பண்ணலை. என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் முதல்ல ஆரம்பத்தில் இந்த மாதிரி இஸ்லாத்தில் மாறினேங்கிறப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஆனால் அந்த பொண்ணு நான் நல்லபடியாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவர் அதை சுவீகரிச்சுக்கிட்டார். ஓகே, नो प्रॉब्लम। करवा रही है आपकी मम्मी जैसे बोल रही है कि कुछ न कुछ तो आपके साथ में हुआ है। क्या कोई मुस्लिम लड़की से आपकी जान पहचान या संबंध है? नहीं, ऐसा कुछ भी नहीं। मुस्लिम कोई जान पहचान संबंध नहीं है। सब गलत बात ना है। जाने छी गांव देहात में जाने छी इतनो गो बात, कोनो बात घर में होई तइयो ना होई तइयो कही से फलना के घर में ऐसे भेलक वैसे भेलक। हम तो मिलावे आज तक रहता हरी बुढ़िया हो गेली, पोता पोती वाला हो गेली। गांव कैसन बा, गांव के हवा कैसन चलल है से हमनी के सब पता बा। सुनली, बड़े बड़े आदमी के घर में आदमी ढुकले तो कहले अथी कुत्ता ढुकई, सुलकन के घर में कुत्ता ढुकले तो कहले आदमी ढुकई। बताओ, यही से आदमी मिलावले तो आदमी देख कहने बा कहे दू हमर
இவரு ஜெயக்குமாரோட அப்பாட்ட போய் கேட்குறாப்புல, लड़का இந்த हाँ மாதிரி बा இஸ்லாத்துக்கு உங்க अजान பையன் गई तो போயிட்டாப்लயே, அவர் வீட்ல இருக்க முடியுமா? लेकिन அப்படின்னு आपने इनको கேட்டாக்க, तो नहीं அவர் रोका சொல்றாரு, था இல்ல ना, இல்ல परिवर्तन इन्होंने அவன் करवा முஸ்லீமா लिया अब மாறிட்டான். अल्लाह அவன் को இனிமே இங்க मानते हैं இருக்க आपने तो முடியாது. रोका नहीं அவன் வேற इनको இடம் தான் பார்த்துட்டு போணும் हम तो அப்படிங்கிறாப்புல. रुकले ஆனா बानी இவரு हम என்ன कैसे சொல்றாரு गोबर ये ஜெயக்குமார், सब நான் என் अल्लाह தாய் सब தகப்பனோடயே काम இருப்பேன். कर நான் जब அவங்களுக்கு हमरा வந்து मालूम चल लगता நான் முஸ்லீமா மாறினாலும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. வயசாயிடுச்சு அவங்களுக்குலாம். அவங்கள तो நான் देखिए जैसे காப்பாத்துறது என் यहाँ கடமை. पे आपने நான் देखा வெளியில कि போனாலும் जयकुमार அவர்கள வந்து कैसे நான் நல்லபடியா நான் एमडी வச்சிருப்பேன். यूसुफ நல்லபடியா ना நான் வந்து यूसुफ आपने अभी नाम रखा கவனிச்சுக்குவேன். अपना நான் எந்த ஒரு மனக்கசப்பும் एमडी எனக்குள்ள फारूक இல்ல तो जयकुमार அப்படிங்கிறாரு. से இவரு एमडी எப்படி फारूक तक பேசுறாரு का பாருங்க, सफर அவங்க आपने எப்படி देखा பேசுறாங்க कि பாருங்க. इन्होंने அதே ஒரு அவங்க कैसे कुछ அம்மாவும் வந்து बताया इस சொல்றாங்க, वीडियो में कि இது ये வந்து जब दिल्ली நான் में ஒத்துக்க रहते थे மாட்டேன். इनका मतलब दिमाग என் பையன் चेंज அவன் होता चला விரும்பி गया போறான், और நான்லாம் ये போக जो है மாட்டேன் कि அப்படிங்கிறாங்க. धर्म को ஆனா அவருடைய परिवर्तन அந்த करते பையனுடைய चले गए और நல்ல अचानक से जब ये घर நடத்தைகள், पे आए तो इनका அவருடைய सबका रिएक्शन जो है कि இறை आप கொள்கை जानते हैं कि कोई இதெல்லாம் भी धर्म பார்த்து அதன் परिवर्तन பிறகு करना कितना बड़ा जो है मसला எத்தனையோ हो தாய் जाता है, தந்தையர் बहुत வந்து बड़ा மாறி मसला हो இருக்கிறாங்க. जाता है। அது கூட நடக்கலாம். तो इनके मम्मी पापा इनके भाई बहन भी सहमत नहीं है और जिस गांव में रहते हैं इस गांव में हिंदू बहुमूल्य इलाका है और यहाँ पे इस गांव में सभी हिंदू ही रहते हैं, मुस्लिम का तो नामो निशान नहीं है आपको இவங்க மதர்ட்டயும் கேட்குறாப்புல, இந்த மாதிரி உங்க பையன் வந்து இஸ்லாத்த ஏத்துட்டாங்கப்லயே, நீங்க மாறுவீங்களா அப்படின்றது. நான் மாற மாட்டேன். அது பையனோட விருப்பம். பையனுக்கு பிடிச்சிருக்குதோ அது மாறிக்கிறாப்புல. அவ்வளோதான். வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. அப்புறம் வந்து அவன் பையன வந்து அதாவது பேரனுக்கு சுன்னத் பண்ணமே அப்படிங்கிறப்ப, ஆமா இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து சுன்னத் பண்ணுவேன் அப்படிங்கிறாப்புல அந்த ஜெயக்குமார். परिवर्तन करता है। क्या लगता है कि आप हिंदू थे तो मुस्लिम बन गए, क्या कोई मुस्लिम हिंदू बना है आज तक, आपको कुछ पता है? बना मैंने आपने इस सब पे रिसर्च किया, लेकिन गहन रिसर्च करके ही आप ये बनता जी, है बहुत। कि आप जब रिसर्च कर रहे थे तो அதாவது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அவரு தெளிந்த மனதோட இருக்கிறாரு. எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அதாவது அதே சமயத்தில யாரையும் புண்படுத்தணும்னு நினைக்கல அவரு. நான் மாறிட்டேன். அதனால என்ன வந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் என் வழியில நான் போயிட்டுருக்கிறேன். அப்படின்னு தான் அவர் சொல்றத பார்க்குறோம். அதுதான் வந்து கரெக்ட்டு. ஏன்னா, இப்போ வந்து அவருக்கு வந்து பிரச்சனைய குடுத்தாக்க, அவருக்கு மேலும் மேலும் மன உளைச்சல் தான் ஏற்படும். அவர் சொல்றாரு தெளிவா இருக்கிறார். நான் இறை கொள்கையில நான் தெளிவா இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஆனா குடும்பத்தார வந்து நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். அவர் தம்பிகிட்ட போய் கூட கேட்குறாப்புல. உன் அண்ணன் மாறிட்டாப்லயே, நீ நான் மாறுவியா? அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல நான் மாற மாட்டேன். அது அவருடைய விருப்பம் அப்படிங்கிறாப்புல. அதுதான் இந்த வாழ்க்கை.